சொல்லுங்கள் சார். இல்லை நான் முன்னாடியே சொல்ல வந்தேன், இந்தியாவில் ஆணவ படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது. நான் அதுக்கு தான் ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி குடும்பத்தை பற்றி நான் சொன்னேன். ஆமாம், தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கிறது. ஆமாம். அவர் ஏதோ அதே மாதிரி ஜவஹர் அலி பேசும்போது அதிமுகவில் ஆட்சியில் இல்லாத நடக்காத மாதிரி அவர் பேசினார். கௌசல்யா சங்கர் என்ன உளுந்தூர்பேட்டையில் பட்ட பகலில் வெட்டி கொலை பண்ணாங்க. அதே மாதிரி திவ்யா இளவரசன், அது என்ன நடந்தது? திவ்யாவை பிரிச்சுட்டு வழக்கு நடத்தி கடைசியில் அந்த இளவரசன் ரயில்வே லைனில் அடிபட்டு செத்து கிடந்தான். இப்படி பல நடந்திருக்கு. நான் இந்த கட்சி அந்த கட்சி நான் பேசலை. திராவிட கட்சிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திராவிட கட்சிகள் சில ஜாதிகளை ஊட்டி வளர்க்கிறார் என்று கூட நான் சொல்லுவேன். நான் அதுக்காக நான் திமுக எதிராக பேசுகிறேன்னு அர்த்தம் இல்லை. என்ன தப்பு நடக்குதுன்னா, நாம் சில சமயங்களில் செய்து கொள்கிற சமாதானம் என்பது அது பெரிய விஷயமா மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட எந்த திராவிட கட்சி ஜாதி ஆணவ படுகொலை தடுக்க வேண்டும் என்று அதிமுக தீர்மானம் போட்டுச்சா? ஆட்சியில் இருந்தாங்களே, யாரு கேட்டது? கம்யூனிஸ்டுகள் கேட்டார்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கேட்டது. இப்ப சொல்றாரு தீர்மானம் போட்டாங்கன்னு கேக்குறீங்க. அதான் அவர் சொல்றாரு. சும்மா கண்துடைப்பு. இது கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கை அவங்களுக்கு அமைதி கேட்டேன். நீங்க ஜாதி பேரை நீக்கிறேன்னு சொல்லி எம்ஜிஆர் சட்டம் கொண்டு வந்தாரு. அது என்ன ஆச்சுன்னு கேளுங்க. இப்போ என்னங்க ஆச்சு? என்னன்னு தெரியாம காட்டாதீங்க. காடு தெரியாம கட்டுமலையும் தெரியாம அவரு பேசுறான், தப்பு தப்பா பேசுறாரு. ஆணவ படுகொலை சம்பந்தமா மார்ச் மாதம் 11ஆம் தேதி பாராளுமன்றத்தில் குரியாகோஸ் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு உள்துறை துணை அமைச்சர் பதிலே சொல்லியிருக்கார். அதனால ஆணவ படுகொலை நடக்கவில்லை. அது நான் சொன்னது ஆணவ படுகொலை இவங்க புரிந்து கொள்றதே தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம தலித்துகளுக்கும் மற்ற ஜாதிக்கு நடக்கிறத மட்டும் நம்ம சொல்லலை, வித்தின் த கேஸ்ட் கூட நடக்குது அப்படிங்கிறதே நான் சொன்னேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, 4 முக்கியமான தீர்ப்புகள் இருக்கு. அதில் நான் ஜவஹர் அலி சொன்னதில் ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். அதாவது மாவட்ட அளவில் கலெக்டர் தலைமையில் இந்த ஆணவ படுகொலை தீண்டாமை கொடுமைகளை தடுப்பதற்கான ஒரு கமிட்டி இருக்கணும். அந்த கமிட்டி மீட் பண்ணி இப்பன்னு இல்லை, அதிமுக காலத்திலேயும் அந்த கமிட்டி கூட்டப்படவில்லை, திமுக காலத்திலும் கூட்டப்படவில்லை. அது தவறு தான். அது திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லுகிறோம். அதே மாதிரி ஆணவ படுகொலைக்கு இப்ப சட்டம் கொண்டு இப்பயாவது கொண்டு வந்தார்கள் தான் நான் சொன்னேன். இப்பொழுதுதான் கொண்டு வந்ததை வரவேற்போம், பாசிட்டிவா பார்ப்போம். ஆனா உச்ச நீதிமன்றம் 4 வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியிருக்கேன். லதா சிங் வர்சஸ் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட், அதே மாதிரி ஆறுமுகம் சார் வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2011, விகாஸ் யாதவ் வர்சஸ் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் 2016, சக்தி வாகினி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018, லேட்டஸ்ட் சஃபின் ஜஹான் அண்ட் அசோகன், அதே மாதிரி ஒரு வழக்கு. இப்படி 4-5 வழக்குகளில் பல வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருக்குங்க. முதல்ல இந்த ஜாதிய கொடுமைக்கு காரணம் என்னங்கிறத பத்தி அவங்க பேசியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் பேசியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நம்முடைய ஹைகோர்ட்டும் பேசியிருக்கு. காரணம் குடும்ப வாழ்க்கைங்க. குடும்பத்தில் அப்பா அம்மா நடந்து கொள்ளும் விதம் பிள்ளையை உருவாக்குகிறது. நீங்க எல்லா குடும்பத்திலையும் சமத்துவத்தை பற்றி பேச வேண்டும். நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? குடும்பத்திலையும் ஜாதி இருக்கு, பள்ளிக்கூடத்திலையும் ஜாதி இருக்கு. கயிறு கட்டிட்டு போறாங்க. செல்வம் பேசுறாரு, தூத்துக்குடியில கயிறு கட்டிட்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களா இல்லையா? வித்தியாசமான ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கயிறு கட்டிட்டு போனாங்களா இல்லையா? ஜாதி இங்க பாருங்க, ஒரு நோய் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த நோயை தீர்ப்பதற்கான வழி என்ன என்று நாம் பதில் சொல்ல முடியும். அதனால இன்னைக்கு பல இடங்கள், அதனால உச்ச நீதிமன்ற வழிகாட்டு முதல்ல அந்த மாவட்ட அளவில் ஒரு கமிட்டி இருக்கணும். குடும்பத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பல குடும்பங்களை இதை பேசப்படுவதே இல்லை. அதுக்கு அடுத்தது என்னன்னா, பெண்களை நடத்துகிற முறை. ஏதோ ஸ்டாலின் அல்லது எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, இந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற ஒரு பெருங்கொடுமை. அதுல உச்ச நீதிமன்றம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த பாவத்தை நாம் எப்பொழுது ஒழிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த பாவத்தை ஒழிக்கணும்னா நீங்க பல மாற்றங்களை சமூகத்தில் கொண்டு வரணும். அது கல்வியில் இருந்தும் குடும்பத்தில் இருந்தும் ஜாதியே நீ ஒளிஞ்சு போனால் போகாது. எல்லாத்துக்குமே ஆணையம் அமைக்கிறது இதுக்கான தீர்வா இருக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட ஆணையத்தோட முடிவு என்னவா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்ப இதுல இந்த கேள்வி வர பல சிக்கல் இருக்குங்க. நான் இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப அவரே ஜாதி ஆணவ படுகொலை இல்லைன்னு செல்வம் பேசுறாரு பிஜேபியில இருந்து. இப்ப அதுக்கு ஜவஹர் அலி தான் பதில் சொல்லணும். அப்ப இது மாதிரி இருக்கிறவங்ககிட்டே நம்ம போய் நம்ம கலந்து பேச வேண்டி இருக்குல்ல. அப்ப இது மாதிரி பல மக்களுடைய வரி பணத்தை ஏமாற்றக்கூடியதா சொல்றாங்க. வரி பணத்தை என்ன ஸ்டாலின் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரா?
இந்த நாட்டு மக்களுக்காக உதவி செய்வதற்காக வரி ஒரு பணத்தை ஆணையம் வீணடிக்கிறாங்க. சட்ட சிக்கல் ஏதாவது இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக தான் ராஜஸ்தான்ல 2019 அமைக்கப்பட்டதுங்க. இதுவரையில செயல்படல. அங்க போய் செல்வத்தை கதவு சொல்லுங்க. 2019 அமைக்கப்பட்ட ஆணையம் இதுவரை செயல்படவே இல்லை. அப்போ எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் எடுத்துக்கொள்ள போக வேண்டிய அவசியமும் இருக்கிறது என்பதற்காக தான் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால அதாவது விடுதலை சிறுத்தைகளை சாட்டிஸ்ஃபை பண்ண சிபிஐ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு சிபிஎம் விடுதலை சிறுத்தைகளும் இந்தியா கூட்டணி தான் இருக்காங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கூட தான் வேலை செய்வாங்க. ஒரு சீட்டு 2 சீட்டு இல்ல பிரச்சனை, அது ஒரு கொள்கை பிரச்சனை. அதனால அவங்களுக்கு பயந்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒண்ணும் பண்ணல. இது ஒரு நல்ல விஷயம் செய்திருக்கிறார் முதலமைச்சர். அதை நம்ம பாராட்டணும். அது மட்டும் இல்லங்க, இன்னைக்கு சமூகம் எப்படி வளர்ந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு வளர்ந்துருச்சு. இப்ப பிரவீனோ நானும் இங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம 2 பேரும் பேசிக்கிற மாதிரி ஒரு உரையாடலையே கொண்டு வர முடியும். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஆனா இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற சமூகம், அமெரிக்காவில் போய் வேலை செய்யற சமூகம், நம்ம ஊர்ல நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிறவனோட சேர்ந்து இருந்தா அவனை வெட்டுறாங்க, குத்துறாங்க, கொலை பண்றாங்க. ஆனா போலீஸ், முக்கியமான உச்சநீதிமன்ற அந்த வழக்குகளில் சொன்னது, போலீஸ் சென்சிடைசிங் தி போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது இந்த ஜாதி தவறு என்று சொல்லி அந்த போலீஸ் போர்ஸுக்கே உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் போலீஸுக்கு ஜாதிய பார்வை இருக்கிறது என்பது பல வழக்குகளிலும் தெரிய வந்திருக்கிறது. சரி, ஓகே ஓகே ஓகே, நான் பேசுறேன்.